பார்ட் வந்து love for me அப்படி பாத்தீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து நம்ம love for meல வந்து செகண்ட் பார்ட் vocabulary மீதிலாம் வந்து படிக்கலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போற ஃபர்ஸ்ட் vocabulary என்னன்னா le beau-père. le beau-père அப்படின்னா father-in-law அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். le beau-père. mother-in-law next. mother-in-lawக்கு la belle-mère. mother-in-lawக்கு எப்படி சொல்லணும்? la belle-mère. then son-in-law. son-in-lawக்கு எப்படி சொல்லணும்னா le beau-fils அப்படின்னு சொல்லணும். le beau-fils. next one daughter-in-law. la belle-fille. எப்படி சொல்லணும்? la belle-fille அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். லாஸ்ட் வீக்ல படிக்கும் போது நம்ம கிராண்ட்பா கிராண்ட்மாக்கு என்ன சொல்றதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதுலயே இன்னொரு வேர்டும் இருக்கு, அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கங்க. கிராண்ட்-பேர் அப்படின்னு சொல்லிட்டு போன தடவை படிச்சோம். அதையே நம்ம எப்படி சொல்லலாம்னா le bon-père அப்படியும் சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது la grand-mère அப்படின்னு சொல்லிட்டு படிச்சோம் இல்லையா? கிராண்ட் மதருக்கு அது எப்படி சொல்றது? la bonne-mama அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப grand-père grand-mèreக்கு ரெண்டு vocabulary வந்து புதுசா நீங்க படிச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து brother-in-law சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா le beau-frère அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? le beau-frère அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் sister-in-law. sister-in-lawக்கு எப்படி சொல்லுவோம்னா la belle-soeur அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். la belle-soeur அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் இன் லாஸ் சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்றது அப்படின்னா le beau-parent அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும்? le beau-parent அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். parentன்றது பேரண்ட்ஸ்ன்றத குறிக்கும். நெக்ஸ்ட் ஒன் le petit-enfant. petit-enfant அப்படின்றது grandchildren அப்படின்றத குறிக்கும். நெக்ஸ்ட் ஒன் la petite-fille. la petite-fille அப்படின்றது granddaughter அப்படின்றத குறிக்கும். நெக்ஸ்ட் ஒன் grandson அப்படின்றத எப்படி சொல்லணும்னா le petit-fils. le petit-fils அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். தென் நம்ம niece சொல்லுவோம் இல்லையா? nieceன்றது எப்படி சொல்றதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். yes அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தென் nephew அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? nephew அப்படின்றத never அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். never அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் le grand-parent. le grand-parent அப்படின்றது grandparents அப்படின்றத குறிக்கும்.
love for me அப்படின்றதுல என்னென்ன vocabularyலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்ப படிச்சிட்டோம். இத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டிஃபரண்டான ஒரு எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த எக்ஸசைஸை நீங்க செய்யுங்க. அது செய்யும் போது உங்களுக்கு நீங்க வந்து அந்த வேர்டோடைய ஸ்பெல்லிங்கையும் நல்லா படிச்சுக்கலாம். அதனால இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இந்த எக்ஸசைஸை நீங்க செய்யுங்க. Thank you for watching this video. Please subscribe to Jojoe Dasse. உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இல்ல क्वेश्चंस இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. Dream it, wish it and do it.